வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். தாட் ஃபார் த டே: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதோட ஷார்ட் மீனிங் என்னென்னா, நன்மை செய்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை அந்த டைமில் நம்ம யோசித்து, ஐயோ இதை நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம முன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பல்க் குவான்டிட்டி சிக்கன் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். ஒரு 80 பேர் சாப்பிட்ற மாதிரி, 80 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். 10 கிலோ ரைஸு, 12 கிலோ சிக்கனை வச்சுட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி நம்ம மத்தியானம் சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் காலையிலே பண்ணிடுவோம். ஆனால் காலையிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வாய்ஸ் டைரக்ட் வாய்ஸாக இருக்காது, வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை பெய்கிற சவுண்டும் நம்ம ரியல் வாய்ஸ் இருக்கும்போது கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தை எடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பெரிய பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். பெரிய அடுப்பு, பெரிய பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பெரிய டபராவில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். முதல்ல 10 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போதைக்கு நிறைய ஸ்பைசஸ் நம்ம அரைக்க போகிறோம், அதான் மெயின். ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். ஸ்பைசஸை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் 10 கிலோ பிரியாணிக்கு நம்ம 4 கிலோ வெங்காயம் சேர்க்குறோம். அது கூடவே முதல்ல நம்ம கொஞ்சம் ஒரு கை கொத்தளவு புதினா, மல்லி ரெண்டுமே முதல்ல கொஞ்சம் சேர்த்துருவோம். முதல்ல சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ இது வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரை நம்ம நல்லா வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் ஒரு 50% வந்துடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். வெங்காயம் வேகும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு தேவையான எல்லா உப்பும் இல்லை, கொஞ்சம் உப்பு மட்டும், ஒரு 2 கை உப்பு மட்டும் சேர்த்துக்கிடுவோம். 10 கிலோ இன்றைக்கி அரிசியில் நம்ம பண்ண போகிறோம். 12 கிலோ சிக்கன் போட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பூடு 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூடு. இதை உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். தக்காளி ஒரு 4 கிலோ சேர்க்கணும். வெங்காயம் 4 கிலோ, தக்காளி 4 கிலோ, வத்தல் பொடி ஒரு 100 கிராம், மல்லிப்பொடி ஒரு 200 கிராம் சேர்ப்போம். அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம அரைச்சி போடுறது தான். கரம் மசாலா கடையிலலாம் வாங்கி போடுறது கிடையாது. பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கறது இல்லை. நம்மளே அரைக்கிற ஸ்பைசஸ் மட்டும் தான் இதில் சேர்ப்போம். இது நம்ம பண்ணுறது ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு 80 to 90 பேர் சாப்பிட்ற மாதிரி, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். 10 கிலோ அரிசி, 12 கிலோ சிக்கனில் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறோம். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு சேர்த்துடலாம். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூடை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இது நம்ம சேர்த்துறோம். இஞ்சி பூடு ஒரு 1 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். வத்தல் பொடி 100 கிராம் வத்தல் பொடி நம்ம அப்படியே சேர்த்துடலாம். 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கு. இப்போ 10 கிலோவுக்கு 100 கிராம். நம்ம இந்த வத்தப்பொடியை எண்ணெயில் போடும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும், கலரும் நல்லா வரும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 4 கிலோ தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறம் இது ஒரு 2-3 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்குற வரை நம்ம வதக்குவோம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தக்காளியும் வத்தல் பொடி அந்த கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நல்லா இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு 50 கவுண்ட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறோம். ஒரு 150 கிராம் பச்சை மிளகாய். அது கூடவே நம்ம புதினா இலையும் சேர்த்துடலாம். ஒரு நல்லா நிறைய ஒரு
2 கட்டு வாங்கிக்கோங்க புதினா இலை. அது கூடவே நம்ம மல்லி இலையும் சேர்த்துருவோம். மல்லி இலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வெயிட் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ½ கிலோ மல்லி இலை, ½ கிலோ புதினா இலை. பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துறோம். நிறைய பேர் மல்லிப்பொடி சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து எப்போவுமே சேர்ப்பேன். ஒரு 200 கிராம் மல்லிப்பொடி சேர்த்துலாம். அதே மாதிரி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் நம்ம சேர்த்துறோம். ஒரு 25 கிராம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துறோம். கரம் மசாலாவோட குவான்டிட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 20 கிராம், பட்டை 40 கிராம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சிடுறோம். ஒரு 4 ஜாதிக்காய் இதையும் வந்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அதை தான் இப்போ சேர்க்க போகிறோம். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துறோம். நான் சொன்ன அளவில் கரம் மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஃபுல் கரம் மசாலையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். உப்பு நம்ம ஒரு 2 கை சேர்த்துருந்தோம். இப்போ இதுக்கு ஒரு 5 கை, அதாவது 1 கிலோவுக்கு ஒரு 35 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 10 கிலோவுக்கு ஒரு 350 கிராம் கணக்கில் உப்பு. 1 கிலோவுக்கு 35 கிராம்ங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கரம் மசாலா சேர்த்த உடனே வாசம், அப்படி ஒரு வாசம், பிரியாணியோடைய வாசம் நல்லா கமன்னு இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு ஊற்றினாலே போதும். நீங்கள் அரிசி வந்து எதில் அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 1 மடங்கு. இது லிட்டர் கணக்கில்னா ஒரு 1 கிலோவுக்கு ஒரு 1 லிட்டர், 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா குவான்டிட்டி கூட நம்ம வந்து தண்ணி அளவு கம்மியாக சேர்த்தாலே போதும் பிரியாணிக்கு. சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் ரைஸ் போட்டால் பிரியாணி ரெடி. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சேர்த்துருவோம். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. சிக்கன் சேர்த்துடலாம். 12 கிலோ சிக்கன் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் வந்து இதில் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுருவோம். ஸோ 3 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் ஒரு 50% குக் ஆயிரும். மீதி எல்லாமே நம்ம ரைஸ் போட்டு அந்த தம்மில் தான் குக் ஆகும். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. சிக்கன் போட்டு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கும். திறக்கும்போது கேர்ஃபுல்லாக திறக்கணும். ஏன்னா ஆவி வந்து பயங்கரமாக அடிக்கணும். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு வாசம். சிக்கன் வந்து ஒரு 50% இதிலே குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். இந்த தண்ணி போய் ரைஸ் போட்டாச்சு. நம்ம ஒரு லைட்டாக நல்லா ஒரு கிண்டி விடுவோம். ரைஸ் வந்து நம்ம எப்போ ஊற வச்சோம்னா வெங்காயம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைஸை வந்து 3 தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டோம். தண்ணி பாருங்கள் 1 மடங்கு தான் தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஆனால் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ வந்து ரைஸு நல்லா அப்சர்வ் பண்ணிடுவோம். காலையிலேருந்தே நல்ல மழை பெய்யுது. அதனால் சவுண்டு வந்து ரியல் வாய்ஸ் இருக்காது. மேபி நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படி கடைசி அவுட்புட் வருதுன்னு. ஹியூஜ் குவான்டிட்டியில் இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறோம். ரைஸ் போட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து லைட்டாக கிண்டி விட்டு ரைஸ் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்து திறங்க. ஆல்மோஸ்ட் ரைஸு ஒரு 75% குக் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம தம் போட்டுடலாம். மூடி எடுத்துலாம். இன்னும் மூட வேண்டாம்.
இந்த டைமில் நம்ம நெய் வந்து 1 லிட்டர் சேர்த்துறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் 1 லிட்டர் நெய் சேர்க்குறேன். இந்த டைமில் நெய் சேர்க்கும் போது நெய் வந்து எல்லா ரைஸ்லையும் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோ இங்கே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம தம் போட்டுடலாம். லெமன் நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்டிடக்கூடாது. நம்ம ரொம்ப கிண்டினோன்னா சிக்கன் வந்து ரொம்ப உடஞ்சிரும். அதனால நல்லா கீழே கரண்டியை விட்டுட்டு ஒரு எல்லா சைடில் இருந்தும் லைட்டாக கிண்டினா போதும். ரொம்ப கிண்டிங்கன்னா சிக்கன் உடஞ்சிரும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. இப்போது தம் போடுறது மட்டும்தான் மீதி. நல்லா அந்த சைடில் இருக்கிற ரைஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ரைஸை வந்து கொஞ்சம் நம்ம லெவல் பண்ணிவிட்டு மூடியை வச்சு மூடிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சுது. வேலை முடிஞ்சது. பிரியாணியை தம் போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் ஓப்பன் பார்ப்போம். நல்ல ரைஸ் உதிரியாக இருக்கும். சிக்கனும் சாஃப்டாக வந்துருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மை ஓப்பன் பண்ணிடுவாங்க. தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம தம்மை உடச்சி பார்த்துடலாம். மூடியை திறக்கும்போது பார்த்து திறங்க, இல்லைனா அதுலேருந்து ஹீட்லேருந்து ஆவி பயங்கரமாக இருக்கும். மெதுவாக திறந்து வச்சுட்டு தம்மை நம்ம இப்போ உடைக்கலாம். கரண்டியை உள்ளே வர விட்டு அப்படியே ரைஸை தூக்கி மேலே போட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் உதிரியாக இருக்குது. எல்லா சைடில் இருந்தும் அப்படியே நம்ம கீழே உள்ள ரைஸை எடுத்து மேலே தூக்கி போட்டுருவோம். தம்மை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. ரைஸுக்கு நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிருக்கோம். அதனால் நல்ல உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பார்த்துலாம். அரிசி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. உப்பு உரைப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. சிக்கனும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது.